ஏனுங்க வணக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாய்களுக்கு உண்டான சீசன் வியாதி அதிகமாக இருக்குதுங்க. பாருங்கள், நம்ம கிராமத்தில் இருக்கிற செல்லப்பையன் கருப்புக்கே உடம்பு சரியில்லாமல் போய் ட்ரிப் இறக்கிட்டு இருக்கிறோம். இந்த முறையாக இப்போ தடுப்பூசி போட்டிருந்தா இந்த மாதிரி தொந்தரவெல்லாம் நாய்களுக்கு இது வராது. தடுப்பூசி போடலாத நாய்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவு வரும். கரெக்டாக பூச்சி மருந்து தராது இருந்தாலும் இந்த மாதிரி தொந்தரவு வரும். அப்புறம் அது கண்டதெல்லாம் தேவையில்லாத கெட்டு போனதை சாப்பிட்டாலும் இந்த மாதிரி தொந்தரவு வரும். அதனால் நாய் பிரியர்கள், நாய் வளர்த்தணும்னு ஆசைப்படுறவங்கெல்லாம் இந்த வீடியோ அவேர்னஸ் வீடியோங்க. இதை பார்த்துட்டு கரெக்டாக நாய்களை பாதுகாக்க வழி பண்ணிக்கிங்க. ஒன்றும் பயப்பட வேண்டாம். முறையான மருத்துவம் செஞ்சால் அது சரியாயிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாய்களுக்கு ஒரு சீசன் நோய் வந்திருக்குது. ஃபார்வர்ட் டிசீஸ் அப்படிங்கிறது. நல்லா சூப்பராக ஆக்டிவாக இருக்கிற நாய் திடீர்னு பார்த்தீங்கன்னா வாமிட்டு, லூஸ் மோஷன் போகும். அப்படியே எதுவுமே சாப்பிடாது, அப்படியே அது இறந்துடும். அந்த மாதிரி சீசனில் நாய்களுக்கான ஒரு சீசன் வியாதி பயங்கரமாக எல்லா இடத்துலையும் இருக்குது. பாருங்கள், நம்ம செல்லப்பையன் கருப்பனுக்கு அந்த மாதிரி ஒரு தொந்தரவு இது வந்துருச்சு. கிராமத்துக்குள்ளே இருக்கிற நாய்க்கே அப்படி வந்திருக்குன்னா டவுனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்படி தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பயப்படாதீங்க. பக்கத்தில் இருக்கிற அனிமல் பெட் ஷாப் போய் அணுகி அதுக்கு தேவையான குளுக்கோஸ் மெடிசன் கொடுத்து காப்பாற்றுங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோங்க. ரொம்ப நன்றிங்க, தேங்க்ஸுங்க. ஏனுங்க, இந்த மாதிரி உங்கள் வீட்டு செல்லப்பிராணிக்கு இந்த மாதிரி தொந்தரவு ஏதாவது சிம்டம்ஸ் தெரிஞ்சுதுன்னா இந்த இளநீ ஐஸ்கிரீம் தவிர எதுவுமே சாப்பிட கொடுக்காதீங்க. டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அவர் என்ன கொடுக்க சொல்கிறாரோ அந்த மருந்து மாத்திரையை மட்டும் கரெக்டாக கொடுங்க. கண்டிப்பாக க்யூர் ஆகிரும். பயப்பட வேண்டியது ஒன்றுமே இல்லை. பாருங்கள், நம்ம கருப்பன் எவ்வளோ சூப்பராக இருக்கான்னு காமிக்கிறேன். கருப்பே வா, வாடா, எந்தரா வா. பாருங்கள், கரெக்டாக ஃபாலோ பண்ணதுனால சூப்பராக இருக்கிறான். பழைய மாதிரியே ஃபுல் ஆக்டிவ் வந்துட்டான், நல்லா இருக்கிறான். அதனால் எந்த டிசீஸ் வந்தாலும் கரெக்டான அந்த முறையாக ஃபாலோ பண்ணால் நாய் நல்லாயிரும். ஓகேங்க.